கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. அநேக நாள் சென்று உங்கள பார்க்கும்படியா கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். 25ஆம் சங்கீதத்தில 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு அழகான வார்த்தைங்கங்க இந்த வார்த்தை. நம்ம இப்படிலாம் நம்ம ஜெபித்திருக்கிறோமா? எவ்வளோ ஜெபங்கள நம்ம ஏறெடுக்கிறோம். ஆனா, இந்த தாவீது ராஜாவ போலலாம் யாராலயுமே ஜெபிக்க முடியாதுங்க. நான் எப்படி நடக்கணும்? எப்படி வாழணும்? என் பாதை எப்படி இருக்கணும்னு நீங்க எனக்கு காட்டுங்க ஏசப்பான்னு தேவனிடத்தில நோக்கி விண்ணப்பிக்கிறத நம்ம பார்க்குறோங்க. கீழ பாருங்களேன் 5ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். எத்தன பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நாள் முழுவதும் ஒரு மனுஷனால காத்திருக்க முடியுமாங்க? ஆமாங்க. நம்ம விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும், நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு பதில் கிடைக்குமா? நாளைக்கு எனக்கு பதில் கிடைக்குமா? எப்ப எனக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த வார்த்தை. கர்த்தரிடத்துல உங்க வழிய ஒப்புவிங்க. அவருடைய பாதைகள நம்ம வாழணும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல உங்கள ஒப்பு குடுத்தீங்கன்னா, நிச்சயமாங்க கர்த்தர் நீங்க எப்படி நடக்கணுன்றத உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. எப்படி பேசணும்? எப்படி இருக்கணும்? எல்லாவற்றையும் உங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லைங்க. 8ஆம் வசனம் சொல்லப்படுது. கர்த்தர் நல்லவரும், உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உத்தமர். அவர் ரொம்ப நல்லவர். எத்தன பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாங்க. அவர் நல்லவரா இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இன்னை வரைக்கும் ஜீவனோட இருக்கிறோம். நம்ம குற்றங்கள மன்னிக்கிறாரு, நம்ம பாவங்கள மன்னிக்கிறாரு, நம்மள எவ்வளோ சூழ்நிலையிலிருந்து விடுவித்து பாதுகாக்கிறார். நிச்சயமாங்க நம் தேவன் நல்லவர். ஆமாங்க. 9ஆம் வசனம் சொல்லப்படுது. சாந்த குணமுள்ளவர்கள நியாயத்தில நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பாராம். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்ன்னு நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். சாந்த குணமர்களா நீங்களும் நானும் நடந்தோம்னா, அவருடைய நியாயத்தில நம்ம நடந்தோம்னா, நிச்சயமாங்க நம்ம எப்படி நடக்கணுன்ற வழிய அவரே நம்மளுக்கு போதித்து நம்மள வழிநடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அது மட்டும் இல்லங்க. பாருங்களேன், கீழ 12ஆம் வசனம் சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியையும் போதிப்பாராம். அப்ப முதல்ல நம்ம சாந்த குணமுள்ளவர்களா இருந்தோம்னா, அவர் நம்ம எப்படி நடக்கணுன்ற வழிய நம்மளுக்கு போதிப்பாராம். அடுத்து இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, நாம அவருக்கு பயந்து நடந்தோம்னா, நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எந்த வழியில நடக்கணுன்றத நம்மளுக்கு போதிக்கிற தேவனாய் இந்த தேவன் இருக்கிறாருங்க. நிச்சயமாங்க. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்ததுன்னா, அவருடைய வழியில 128ஆம் சங்கீதம் கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நிச்சயமாங்க. நீங்க அவருடைய வழியில நடந்தீங்கன்னா, அவருக்கு பயந்தீங்கன்னா, உங்கள பாக்கியவானா மாற்ற நம்ம தேவனால கூடுங்க. அது மட்டும் இல்ல, கடைசியா ஒரு வசனத்த சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த வசனம் எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல தாவீது ராஜா சொன்ன வார்த்தை என்னன்னா, "நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு" தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமாங்க. ஆலோசனைக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா? எனக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா? கர்த்தர் உங்களுக்காக தாங்க இந்த வார்த்தைய சொல்றார். அவர் நம்மளுக்கு போதிக்க வல்லவரா இருக்கிறார். நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம எந்த வழியில நடக்கணும்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அந்த தேவன நீங்க விசுவாசிங்க. நிச்சயமா இந்த வார்த்தையின்படி நீங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்ன்றத கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. உங்கள நல்ல ஒரு உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். இந்த வருஷத்துல இதுவரைக்கும் நீங்க காணாத அதிசயங்களையும், அற்புதங்களையும் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார்ன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்க ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்க ஊழியத்துடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.